இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கோட ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கிரெடிட் கார்டோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டில் நிறையவே ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலமாக அதிகபட்சமாக 18,000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் அப்படி என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பிக்கஸ்டான சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 500 ரூபாய், அதே மாதிரி ஆனுவல் ரினிவல் ஃபீ 500 rupees பிடிக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிற அந்த லிங்க்ல மூலமாக அப்ளை பண்ணும்போது ஸோ ஜாயினிங் ஃபீ வந்து கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு ஆனுவல் ரினிவல் ஃபீ மட்டும் வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் 500 rupees. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் உள்ள ஒரு பிக்கஸ்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக நீங்கள் வந்து 18,000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரூஃபோட இது வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ அடுத்தது இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ கீழே வந்து கொடுத்துருக்கிற இந்த லிங்க் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சுது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ஏர்பேட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னல ஒரு பிக்கஸ்டான பெனிஃபிட், அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஏர்பேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது. ஃபர்ஸ்ட் இயருக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது. செகண்ட் இயருக்கு ஆனுவல் ரினிவல் ஃபீ வந்து சார்ஜபிள் வந்து பண்ணுவாங்க. இது செகண்ட் பெனிஃபிட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே உங்களுக்கு 2% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ரீட்டைல் ஸ்டோரில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு எல்லாமே 1% வந்து கேஷ்பேக். ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணால் 2% கேஷ்பேக், ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 1% கேஷ்பேக். அதே மாதிரி வந்து ஃபியூல் சார்ஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கேஷ்பேக் வந்து கிடைக்காது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு பிக்கஸ்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த கிரெடிட் கார்டில் 90 நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டு ஒருவேளை நம்மளுக்கு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி இந்த மாதத்தில் நம்ம வந்து ஒரு 40,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கார்டு நமக்கு கிடைச்சா அந்த மாதத்துலேயே நம்ம வந்து ஒரு 40,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த மாதம் நமக்கு வந்து 45 days இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 45 daysல நம்மளால அந்த 40,000 ரூபாயும் மொத்தமாக ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கான மினிமம் அமௌண்ட் அப்படின்னு ஒன்று அலோகேட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கிற அமௌண்ட்டை அடுத்த 45 daysக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைமாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 90 நாள் வரைக்கும் உங்களுக்கு வட்டியே கிடையாது. இது மற்ற கிரெடிட் கார்டிலலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் அமௌண்ட் கட்டி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் ஆகும். ஸோ 40,000 ரூபாயில் நீங்கள் ஒரு 2,000 ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னா மீதி 38,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட்டட் ஆகும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டே வந்து ஆடட் ஆகாது. அந்த மினிமம் அமௌண்ட்டை மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கார்டு இஷ்யூஸ் ஆன அதாவது கார்டு வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆனால் அந்த டைம் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் வந்து இந்த 90 days வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் உங்களுக்கு 45 days மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களால் பே பண்ண முடியாத 2,500 ரூபாய்க்கு மேற்பட்ட அமௌண்ட்டை நம்ம வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஃபோன் வாங்கியிருக்கீங்க, அந்த அமௌண்ட்டை வந்து உங்களால் மொத்தமாக பே பண்ண முடியலை. ஸோ அதை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 3 months இஎம்ஐயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.99% மட்டும்தான் வந்து போடுறாங்க. இது வந்து மற்ற கிரெடிட் கார்டிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த 3% வந்து அப்ளிகபிள் ஆயிரும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 months நீங்கள் இஎம்ஐ எடுக்கும்போது பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.99% மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜபிள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கூட. ஸோ அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு மூலமாக 18,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஆனுவலுக்கு வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருக்காங்களா. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து இப்போ உங்களுக்கு நான் அதோட டீட்டெயில் காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக ஒரு மந்த்துக்கு வந்து 50,000 ரூபாய் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் 2% நமக்கு வந்து கேஷ்பேக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளால் வந்து 1,000 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணிக்க
பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் 12 மந்த்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களால் 12,000 ரூபாய் இதில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்லைனில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 1% கேஷ்பேக்கு. நீங்கள் 50,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு வந்துட்டு 500 ரூபாய் கிடைக்கும். ஸோ 12 மந்த்துக்கு உங்களுக்கு 6,000 ரூபாய் வந்து கிடைக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபாய் கிடைக்குது. பட் இது வந்து பாசிபிளே கிடையாது. நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த் 50,000 ரூபாய் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, கன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களால் வந்துட்டு 18,000 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணிக்க முடியும், கேஷ்பேக்காக ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் 50,000 ஆஃப்லைனில் 50,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தில் 1 lakh நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து அதிகபட்சமாக 1,500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை 18,000 ரூபாய் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற லைவ் டெமோ வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேலரி இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அப்ரூவல் ஆயிரும். நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து ரிஜெக்டட் ஆகுது. நான் ஆல்ரெடி ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணேன், செல்ஃப் எம்ப்ளாயின்னு போட்ட உடனே ரிஜெக்டட் ஆயிருது. பட் இவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்க்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறவங்க ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ ஐடி ஃபைல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 62க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இது நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா 18லேருந்து 67 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சேலரிட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து பே ஸ்லிப் இல்லை. நீங்கள் சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பே ஸ்லிப் வந்து கேட்குறாங்க. ஸோ பே ஸ்லிப் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வேளை அப்ரூவல் ஆகலாம் எலிஜிபிலிட்டி இருந்தால். நான் பே ஸ்லிப் இல்லை, அதனால அதர் பேங்கோட கிரெடிட் கார்டு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருச்சு. ஸோ அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் இந்த கார்டுக்கு எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சேலரிடாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், 1 மந்த் பே ஸ்லிப். ஸோ உங்களுக்கு போதுமான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா 2 இயர்க்கான ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அப்ளிகபிள் ஷுட் ஹேவ் ஸ்டேபிள் மந்த்லி இன்கம். இதிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேபிளான மந்த்லி இன்கம் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் வந்து அப்ரூவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சேலரிடாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பர் மந்த்துக்கு 40,000 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா எல்லா மந்த்துமே மேக்ஸிமம் உங்களுக்கு 40,000 ரூபா தான் வரும். கொஞ்சம் வேரியேஷன் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 1,000 2,000 வேணால் குறையும். ஸோ இதை தான் ஸ்டேபிள் இன்கம் அப்படின்னு சொல்கிறது. இதே இது நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு மந்த் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 லட்சம் சேலரி வரும், அடுத்த மாதத்தில் வெறும் 25,000 கூட வரலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரிட் பர்சனை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10 லட்சம் 15 லட்சம் ஸோ இந்த மாதிரி அதிகமான சேலரி வாங்கும்போது ஸோ நீங்கள் வந்து ஐடி ஃபைல் பண்ணுவீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கார்டு வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து எந்தெந்த சிட்டிகளுக்கெல்லாம் அவைலபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் லொக்கேட்டிங் சிட்டி எல்லாத்துலேயுமே வந்து இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகுது, ஒரு சிட்டியிலேருந்து அப்ரூவல் ஆகுதுன்னா இந்த கிரெடிட் கார்டும் அப்ரூவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்பவே ரூரல் ஏரியா, அதாவது வில்லேஜ் ஏரியாவில் இருந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் எந்த கிரெடிட் கார்டுமே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அப்ரூவல் ஆகாது. பட் இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து ஓரளவு சிட்டியில் இருந்துட்டு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீ அண்ட் சார்ஜஸ். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 500 rupees பிடிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ கிடையாது, ஆனுவல் ரினிவல் ஃபீ மட்டும் வந்து சார்ஜபிள் ஆகும். அதாவது செகண்ட் இயருக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபீயையும் நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிஃபோர் 12 மந்த்துக்குள்ளே 1.2 lakh, அதாவது 1,20,000 ரூபாய்க்கு மேலே பில் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த 500 ரூபாய் வந்து ரிவர்ஸ் ஆயிரும், சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர். இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி சேலரிடாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து ஒரு 30,000க்கு மேலே இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்க வந்து இவ்வளோ சேலரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஒருவேளை இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சுது அப்படின்னா இந்த ஏர்பேட்லாம் வந்து கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.